பஸ் எங்கே போகுது, எதுக்கு போகுது, எப்போ போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இன்ட்ரோ லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். தென்காசி திருமலை கோவில் போன வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜேர்னி நம்ம சென்னைக்கு பிஆர்எம் ட்ராவல்ஸில் போக போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸு ஒரு ஃபுல் ஸ்லீப்பர் எம்ஜி பில்ட் பண்ண ஒரு 2+1 கான்ஃபிகரேஷனில் பஸ் தான், வித் அட்டாச்சு டாய்லெட்ஸோட. இது ஒரு ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் கோச்சில் பில்ட் பண்ண ஒரு டைப் உள்ள பஸ் தான் இது. ஸோ உள்ளே பார்க்க கிளாஸி லுக்காக எலிகன்ட் லைட்ஸோடு இருந்தது. இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா, லெக் ரூம் பக்கத்தில் நமக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பேக் வைக்கிற ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் தனியாக பில்லோ, சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டரும் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு டபுள் பெட்ஸில் கர்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் மெயினாக இருக்கக்கூடியது இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி தான். டிரைவர் கேபினில் ரைட் மோஸ்ட் கார்னரில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது பஸ்ஸு எடுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்ததுனால லைட் இல்லாமல் இருக்குது, பட் ஆனால் பியூராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ட்ராவல் பண்ணது ஒரு வீக்கெண்ட் தான். ஸோ ஃபேர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தென்காசியிலேருந்து சென்னை வரைக்குமே 1100 ருபீஸ் நான் பே பண்ணியிருந்தேன். ஏசியோட ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, எந்த ஒரு குறை சொல்கிறதுக்குமே இல்லை. ஸோ கேபின்லாம் ரீடிங் லைட்ஸ் அவங்க ஆன் பண்ணலை, பட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. சார்ஜிங் வந்து டைப் சி ப்ளஸ் யூஎஸ்பி ரெண்டுமே இருந்தது. பேசஞ்சர்ஸ்லாம் வந்ததுனால பஸ்ஸு சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. பஸ்ஸில் ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க, அதில் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பஸ்ஸில் மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சேஃப்டியை பற்றி, நைட் ஜேர்னியோட சேஃப்டியை பற்றி. அதை நீங்களே கேளுங்க. நீங்கள் ரைட்டாக சேஃப்டியாக வந்துக்குங்க, ஏன்னா எல்லாருமே தூக்கத்தில் வருவீங்க, அதை கொஞ்சம் மாட்டுங்க. நீங்கள் வர்றது வந்து டிரைவருக்கு முன்னாடி ஒரு சிசிடிவியில் எங்களுக்கு மானிட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை எப்போதும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். சப்போஸ் எங்களுடைய கவனங்கள் முன்னாடி போகிற வாகனத்தில் இருக்கும்போது எங்களோட அதை நாங்கள் கவனங்கள் சிதறோம். அதனால் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சத்தம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய சேஃப்டிக்காக தான் நாங்கள் சொல்கிறோன்னு தெரிவிச்சுக்கிறோம். ஏதோ எமர்ஜென்சின்னா நீங்கள் முன்னாடி கேப்டன் நானுதான், உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுறது கேப்டன் ரெடியாக இருப்பாங்க எப்போதுமே. டிரைவர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து பக்காவாக வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிசிடிவியில் 24/7 வந்து பார்த்தோன்னா அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க கம்பெனிஸ்லேருந்து. ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு பார்த்தா பஸ்ஸு திருச்சி தாண்டி போயிட்டு இருந்துச்சு. டைம் அரௌண்ட் ஒரு 1:30 இருக்கும். நல்ல ஸ்மூத்தான ரைடு தான் இருந்துச்சு, தூக்கத்திலிருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல். டீ பிரேக்காக உளுந்தூர்பேட்டை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நிப்பாட்டியிருந்தாங்க. சொல்லி ஆகணும், டைமிங் பக்காவாக கீப்பப் பண்ணுறாங்க. டிராஃபிக் இல்லாதனாலேயே கூட இருக்கலாம். 4 மணிக்கிட்ட தான் ஆகுது, திண்டிவனம் கிட்டே போயிட்டு இருந்தது. டைம் கரெக்டாக மார்னிங் ஒரு 5:35 இருக்கும். குடுவஞ்சேரி, எஸ்ஆர்எம் காலேஜெல்லாம் தாண்டி போனது. ஆக்சுவலி சென்னையில் இவங்க அரைவல் டைம் கொடுத்துருந்தது கிளாம்பாக்கம் 6:50, பட் ஒரு 1.5 hours ஏர்லியராகவே வந்து சென்னை ரீச் ஆகிடுச்சு மார்னிங். வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட் பண்ணிச்சேன் அந்த ட்ராவலில். நான் என்னோடய ரூம் பக்கத்தில், அதாவது போரூர் டோலுக்கு முன்னாடியே இறங்கிடுவேன். ஸோ அதுக்காக கேபினில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸ்டாஃப் கிட்ட பேசினேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. இந்த ஜேர்னி வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த குட் ஜேர்னி. அதாவது ஒரு 10 hours தென்காசியிலேருந்து சென்னை வந்து ரீச் ஆகிருந்தேன். ஜேர்னி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேபின் க்ரூஸ் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ரொம்ப இயர்லியராக சென்னை வந்ததுக்கு பேசஞ்சரோட கோஆப்ரேஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ண இடத்துலையே டிரைவர் என்ன பண்ணாங்கன்னா சேஃப்டியெல்லாம் பார்த்து ஓரங்கட்டி இறக்கி விட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு பிக் டேங்க். இது மட்டும் இல்லாமல் பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போனேன். இந்த ஜேர்னி நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேங்க. எஸ்பெஷலி சொல்லி ஆகணும், ஏஆர்எம் டிரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன், சூப்பராக இருந்தது. ஸோ பேக்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். வீக்கெண்ட்ஸில் அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும், பட் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மோஸ்ட் ரெக்கமெண்டட் தான். ஸோ நானும் அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி ரூம் கிளம்பிட்டேன். ஸோ வீடியோ இங்கே எண்ட் பண்ணுறேன். சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.